1 2 3 4 5 6. என்ன இது? நம்ம பிள்ளைக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிருச்சா? நேத்தான் ஊர்ல இருந்து வந்தோம். வர வழியில காத்துக்கிற போது அண்டி வச்சோ இப்படி தனியா கையை காலை ஆட்டிக்கிட்டு இருக்கா. அடி திவ்யா, சவன் சொல்லுங்கம்மா. என்னடி தானா கையை கால ஆட்டிட்டு நிக்க? அது பப்பரப்பான விரிச்சிட்டு வேற நிக்க. நான் வத்தகத்தில் எதுவும் காய போட்டிருந்தா சோளக்காட்டு பொம்மைக்கு வேற ஒன்னு நிக்க வைக்கலாம் போலயே. அப்படியே சோளக்காட்டு பொம்மை மாதிரி கிடக்க. நான் ஒன்னும் சும்மா கையை கால ஆட்டிட்டு நிக்கல. நான் யோகா பண்றேன், எக்ஸசைஸ். அடி எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு. நான் கூட ஏதோ ஊர்ல இருந்து வரப்ப காத்துக்கிறப்ப ஏதோ அண்டிருச்சோன்னு நினைச்சேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்தா கடைக்கு போயிட்டு வா. அம்மா நானே எக்ஸசைஸ் செஞ்சுட்டு கிடக்கேன், நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போயிட்டு வந்து செய்யண்டி. அம்மா இன்னும் 2 நாள் ஸ்கூல் திறக்க போகுது. நான் உடம்பு ஃபிட்டா வச்சிருந்தா தானே ஸ்கூலுக்கு போறப்ப நல்லா இருப்பேன். அடி 2 மாசமா லீவ் இருந்துச்சுடி. அப்பெல்லாம் இதை செஞ்சிருந்தா உடம்பு அடைச்சிருக்கும். கடைசி 2 நாள் செஞ்சு எப்படி உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறது? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. கடைக்கு போயிட்டு வா, அது ஒரு வாக்கிங் தான். கொடுங்க போயிட்டு வாரேன். அவள் சும்மா தானே இருக்கா, அவளை போக சொல்ல வேண்டியதானே. ஏண்டி வயசுக்கு வந்து பிள்ளை கடை தெருவுக்கு போவாளா? நீ சின்ன பிள்ளை தானே, போயிட்டு வா. ஆமாம், எப்போ பாரு என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. அவளை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நோக்காம நோம்பு கும்பிடுவா. சரி கோவிக்காத, காஃபி கீஃபி எடுத்துட்டு வரட்டா? குடிச்சிட்டு போறியா கடைக்கு? எம்மா நானும் டயட்டில் இருக்கேன்ல, நானும் எதுவும் முடிக்க மாட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. நான் காலைல பூரி போடலான்னு ஒன்று மாவு வாங்க தான் போக சொன்னேன். சரி சரி, நாங்கள் எங்களை வரைக்கும் போட்டு சாப்பிட்டுக்கிறோம். உனக்கு வேணா ஓட்ஸில் கஞ்சி வச்சு தரட்டுமா? நம்ம டயட்டில் இருக்க போது இந்த பூரி ஈரிலாம் செய்யணுமா? சரி, ஏதோ ஒரு பூரி அம்மாவாக போகிறேன்னு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்குவோம். ஒரு நாள் டயட்டுக்கு லீவ் விட்டா தப்பு இல்லை. இந்தா தனியாக பேசிகிட்டு இருக்காம அப்போ வாங்கிட்டு வா. நான் போய் உனக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணுறேன். நில்லுங்க. சரி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏன் ஒத்த ஆளுக்காக தனியாக நீங்கள் ஓட்ஸ் கஞ்சி வேற வைக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீங்கள் செய்கிறதே நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி நீ தான் டயட்டில் இருக்கேன், எக்ஸசைஸ் செய்கிறேங்கிற, எப்படி பூரி சாப்பிடுவேன்? வேணாம், எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது. கஞ்சி தான் நான் 5 நிமிஷத்தில் வச்சு போடுவேன். ஓட்ஸ் கஞ்சியாக வைக்கிறேன், நீ அதையே சாப்பிடு. நம்மளாம் எவ்வளோதான் வழிய போகிறது. ஒருவேளை இந்த வேணும்னு சொல்கிறாங்களோ? என்னடி தனியாக பேசுகிற? ஏம்மா நானும் சொல்கிறேன்ல, நான் பூரியே சாப்பிட்டுக்கிறேன். ஓட்ஸ் எல்லாம் ஒன்றும் வைக்க வேணாம். நான் கடைக்கு போயிட்டு வரேன், பூரி ரெடி பண்ணி வைங்க. அதான பார்த்தேன், இவளாவது டயட் இருக்கதாவது. பூரின்னு டயட்டே முடிச்சுட்டு வந்துட்டான். 4 கையை காலாட்டினா உடற்பயிற்சி ஆயிடுமா? வருஷம் ஃபுல்லாக சீடின்னு கேட்க மாட்டான். பள்ளிக்கூடம் திறக்க போதான் முதல் நாள் உட்காந்து செஞ்சுட்டு கிடப்பாங்க. விளையாட்டு பிள்ளை. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்கங்கே போனாதான் சொந்த வீட்டோட அருமை தெரியுங்கிறது சரியாக தான் இருக்குது. ஆயிரம் சொன்னாலும் மல்லிகாவோட அம்மா நம்மள நல்லா தான் கவனிச்சாங்க. ஒரு வரையும் அவங்கள நம்மளால சொல்ல முடியாதுப்பா. போனதுலேருந்து வந்த வரைக்கும் தாங்கிட்டாங்க. இடையில இந்த உமா தான் வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டா. சரி, அது கிடக்கு, அது ஒரு திருஷ்டிப்பட்ட மாதிரி கலைஞ்சிட்டு போட்டோம். பஸ்ஸில் வந்தது கை காலெலாம் ஒரே வலியாக இருக்குது. சுடு தண்ணியை போட்டு குளிச்சாலும் சரி வரும். இந்த மல்லிகா எங்கே போனா? காலையிலேருந்து கண்ணிலே படலை. மல்லிகா வரேன். கூப்பிட்டீங்களா? ஆமாம். என்ன முகமெல்லாம் கொஞ்சம் பூரிப்பாக இருக்குது? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனாலையோ? ஐயோ அப்படிலாம் இல்லை, சும்மா. சரி, எனக்கு பிரயாணம் பண்ணிட்டு வந்தது உடம்பெல்லாம் ஒரே கலப்பாக இருக்குது, அங்கங்கே வலியாக இருக்குது. கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வை, நான் வந்து மேலே குத்திக்கிறேன். சரிட்ட. இங்கே பேரு கேஸ் அடுப்பில் எதுவும் போட்டுறாது. கேஸ் எம்பிட்டு தெரியுமில்ல, வேலை 1000 ரூபா விற்கிது. 4 விறக பற்ற வச்சு தண்ணி காய போடு, நான் குளிச்சுக்கிறேன். இல்லத்த அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்குது, காலைல பூரி போடலான் இருந்தேன். அங்கே போனால் லேட் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஆமாம், அந்த காலத்தில் நாங்கள் அடுப்பில் தான் சமையலே பண்ணுவோம். இப்போ தான் சட்டு புட்டுன்னு சமைக்க கேஸ் அடுப்பு இருக்கேன். ஒரு சுடு தண்ணி காயக்க கூட விறகு பற்ற வைக்க மாட்டேன்னா எப்படி? யார் வீட்டு காசு? உங்கள் அப்பா வீட்டில் இந்த காசு வருது. நான் சொல்கிறத செய். விறகு அடுப்பில் சுடு தண்ணி போடு, எல்லாருமே நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றிக்குவோம். போய் தண்ணியை போட்டுட்டு பூரியை சுடு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவேன். கிளவி எனக்கு கூட 4 காலாக இருக்குது. சுடு தண்ணி வேணும்னா பேசாமல் போடுறத குடிக்கணும். அதை விட்டுட்டு விறகுல போடு கேஸில் போடுன்னு உயிர் எடுத்துக்கிட்டு கிடக்கு. என்ன முணமுணக்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. சுடு தண்ணி நல்லா சூடாக வேணுமா இல்லை வெதுன்னு வேணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா உடம்பு கூத்துற மாதிரி எதமா வை. சூடு வேணாம் வாரியும் வேணாம், நல்லா மிதமாக வை. ஊற்றிக்கிற ஊற்றுல உடம்புல இருக்க வழியெல்லாம் போயிடணும். சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடுறேன். போய் வேலையை பாரு. கொஞ்சம் விட்டா நமக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க. தண்ணியை காஞ்சாச்சு, அத்தைக்கும் ஒரு தேசம் எடுத்து ஊற்றியாச்சு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம போய் பூரியை தேய்ப்போம். கால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அடுத்தடுத்து எல்லாரும் குளிக்க முடியும். இவ்வளோ பிரச்சனை
ஆச்சு. கடகடன் பூரியை தேய்ச்சிடணும். ஒரு கூட்டை சன்லைட் கூடை மூன்லைட் ஒன்றாக சேர்ந்தால் அதுதானே என் வைட். என்னடி காலகாத்தாலே பாட்டும் கீட்டுமா இருக்கு. இன்னைக்கு எதுவும் முக்கியமான நாளா? ஏக்கா ஏதாவது முக்கியமான நாள்னா தான் ஆட்டம் பாட்டமா இருக்கணும் கிடையாது. எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் இருந்துடணும். அதுவும் சரிதான். சரி இன்னைக்கு என்ன காலையில உணவு? பாவை பார்த்தா பூரியும் சப்பாத்தியும் போடுற மாதிரி தெரியுது. ஆமாண்டி சப்பாத்தி இல்லை பூரி தான் போடலான்னு இருக்கேன். நல்லது நல்லது. நான் கூட இட்லி தோசைன்னு ஏதாவது செஞ்சிருவீங்களோ நினச்சேன். நல்ல வேலை பூரி செய்றீங்க. உங்க கையால பூரி சாப்பிட்டா ஒரு தனி ஆனந்தம் தான்க்கா. ஆமாம்மா அப்படி பேசி பேசி அவ்வளோ வேலை வாங்கி நீ சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு. நீங்க எப்போ வந்தீங்க? நீ பாட்டு பாடிட்டு உள்ள போந்து பத்தியா? அப்பயே வந்துட்டேன். இந்த உலகத்திலே ஒரு கவலை இல்லாமல் வாழ்ற ஒரே ஜீவன் நீ தான். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை கிடையாது. அப்படி இல்லைக்கா. இல்லைக்கா எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் இல்லையா? இவ என்ன வயசு பிள்ளையா உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு? ஒரு பிள்ளை பெற்றுட்டா இன்னும் ஒன்றும் தெரியல. நீ முதல்ல எந்திரி. இவன் உட்காந்து பூரி தேய்க்கிட்டோம். நானா? அப்புறம் நீ இல்லாமல் ஆத்த கை வந்து தேய்ப்பாரோ? மரியாதையாக வந்து இப்போ பூரிக்கு எல்லாமே நீ தான் தேய்ச்சி வைக்க சொல்லிட்டேன். இல்லையா நீ எலும்பு. நீங்கள் உட்கார சரி வராது. எலும்பு வந்து நீ எனக்கு துண்டு எடுத்து கொடு. அவள் தேய்ச்சி வைக்கிட்டோம். அப்புறம் வந்து பூரி போட்டுக்கலாம். எலும்புங்கிறல என் கூட வந்து குளிக்க துண்டு எடுத்து கொடு. என்ன அத்தை சுத்தனுக்கிட்டு போமாத துண்டு எடுத்துட்டு வா. ஐயோ இந்த கவரை நம்மள தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. அடி அங்க என்ன பார்வை? இங்க பாரு பூரி நல்லா ரவுண்ட் ரவுண்டா வரும். புரியுதா? எனக்கு ரவுண்ட் ரவுண்டா வராது. என்ன வராது? நல்லா என் மூஞ்சி எப்படி ரவுண்டா இருக்குன்னு பாத்துக்க. என் மூஞ்சி மனசுல வச்சுக்கிட்டு தேய். அதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா வரும். ரவுண்ட் ரவுண்டா அழகா தேய்ச்சி வைக்கணும் சொல்லிட்டேன். நான் குளிச்சுட்டு வந்து பார்ப்பேன். நம்ம வேலை இல்லாம சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். அதனால நம்ம வீட்லயே சமைக்கல. இங்க வந்து இப்படி பூரி தேய்க்கிற நிலமா ஆயிப்போச்சு. சரி தேப்போம். எப்பாடா நல்லா சுடுதண்ணியை தேய்ச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பூரி ரெடியாக இருக்குன்னு நினைக்கேன். போய் என்னன்னு பார்ப்போம். ஐயோ அத்தை வேற வந்துருவாங்க. இன்னும் பூரியை தேய்ச்ச பாட காணோம். நம்ம போனாலும் அத்தை பார்த்துட்டாங்கன்னா கத்துவாங்க. இப்போ என்ன பண்றது? மல்லிகா மல்லிகா என்ன மல்லிகா பூரி எல்லாம் ரெடி ஆயிட்டா? அது வந்துட்டேன். மசாலா என்ன அடுப்புல கொதிச்சுட்டு இருக்கோ? தள்ளு. என்ன மல்லிகா அடுப்புல என்ன ஒன்னே காணோம்? இன்னும் பூரி மாவு தேய்ச்சி வரல. என்ன சொல்ற? ஆமாத்தே இன்னும் வரல. நான் தான் போலான்னு பார்த்தேன். நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னா நான் இங்கே நிற்கேன். அல்ல எல்லாம் சாப்பிட்றதா இல்லை பட்டி கிடக்குறதா? மணி இப்போவே 9 ஆயிட்டு. எப்போ சோறு போடுறதா ஐடியாலாம் அவருக்கு? நான் என்னன்னு போய் பேசிக்கிறேன். அச்சோ இன்னைக்கு என்ன ஆக போதோ? என்ன அழகா சப்பாத்தி தேய்ச்சிட்டோம். நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன். இது அல்லவா பூரி? மாமியார் சாயல்லையே இருக்கு. அப்படியே நம்ம மாமியார் பக்கத்துல வச்சா ரெண்டுக்கும் வித்தியாசமே இருக்காது. உமா என்ன நடக்குதுங்க? காத்துக்கிட்டு கிடந்தேன்னா பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்களா சப்பாத்தி தேய்ச்சிட்டேன். என்னது இது பேர் சப்பாத்தியா? பூரி பூரி. இது என்ன பூரி மாதிரி இல்ல? ஏதோ பில்லி சுனி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. உங்களை நீங்களே அப்படி சொல்லலாமா? இது நான் உங்களை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா வட்ட வட்டமா தேய்க்கலாம் ட்ரை பண்ண சப்பாத்தி. அப்படியே பாருங்க உங்க கண்ணு வாய் எல்லாம் இதுக்கு மேட்ச் ஆகும். அடச்சி உன்னை போய் நான் சப்பாத்தி பூரி தேய்க்க சொன்ன பார்த்தியா? ஏன் புத்தி எதையாவது கொண்டு அடிக்கணும். நான் தேய்க்க சொன்னதுக்கு பட்னியா கிடந்துடலாம். தேய்ச்சிருக்கா பாரு சப்பாத்தின்னு சொல்லி சூடிய பொம்மையா. மல்லிகா நீயே தேய்ச்சி போட்டுரு சொல்லிட்டேன். இதுதானடி நான் முன்னமே சொன்னேன். ஏக்கா இனிமே இந்த கிழவி என்கிட்ட வேலை சொல்லும். பூடி இருந்தாலும் உனக்கு தைரியம் தாண்டி. கிளம்பி போ நானே பூரியை தேய்ச்சிக்கிறேன். ஏக்கா எனி ஹெல்ப்? நீ ஒன்றும் செய்யாதடி. அதான் எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். கிளம்பு. ஏக்கா இந்த உமாட்ட அன்பா சொன்னா என்ன வேணா செய்வான். ஆர்டர் போட்டீங்க ஒன்றும் ஆகாது. ஏதாவது உதவி என்ன கேளுங்க நான் உங்களுக்கெல்லாம் செய்வேன். சரிம்மா இப்போ எந்திரிச்சு போ. அதான் எனக்கு செய்கிற பெரிய உதவி. எல்லாம் சவத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் சமைச்சு வைக்கணும். அடுப்பில் இருக்க குழம்பு போய் கிண்டி விடு போ. இது மாதிரி நல்ல வேலையெல்லாம் சொன்னால் நான் செய்வேன். அப்படியே ருசி எப்படி இருக்குன்னு பாரு. இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நானே செஞ்சுடுவேன். சீக்கிரம் பூரியை தேய்ச்சி எடுத்துட்டு வாங்க. வரட்டா? யாருக்கிட்ட? இந்த உமா கிட்டேவா? இருந்தாலும் இவளுக்கு தைரியம் தான். இப்படி ஒரு சப்பாத்தியை தேய்ச்சி இதை நம்ம மாமியார் வேற சொல்லிட்டாலே. இந்த தைரியம்லாம் நமக்கு வராதுமா.